Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. ராக்கோ யோகேந்திரன் இயக்கத்தில் ரக்ஷன் தீனா முனிஷ்காந்த் நடிப்பில் மறக்குமா நெஞ்சம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ராஜ்கிரண் அவர்களுடைய வளர்ப்பு மகள் பிரியா இப்போ ரீசெண்டா தன்னுடைய கணவரான முனிஷ் ராஜாக்கு எதிராக நிறைய அக்யூசேஷன்ஸ் வச்சிருந்தாங்க. இப்போ நாங்க 2 பேரும் ஒன்னா இல்ல பிரிஞ்சுதான் இருக்கோம், எங்களுடைய கல்யாணம் அப்படின்றது லீகலா ரெஜிஸ்டர் பிரகாரம் நடக்கல அப்படின்னும், அதுக்கப்புறமா டெய்லி குடிச்சிட்டு வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கொடுக்கறாரு அப்படின்னும், டெய்லி யார்கிட்டயாச்சும் பணம் வாங்கிட்டு வா, 1 கோடி வாங்கிட்டு வா, 4 கோடி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிதான் இப்போ ரீசெண்டா பிரியா வீடியோ மூலியமாவும் ஆடியோ ஆதாரங்கள் மூலியமாவும் தெரியப்படுத்திருந்தாங்க. இப்போ பிரியாவோட தரப்புல இருந்து இன்னொரு ஆடியோ ஆதாரம் கூட ரிலீஸ் பண்ணிருந்திருக்காங்க. அதுல முனிஷ் ராஜா பிரியாவை திருமணம் பண்ணி அவங்க கூட வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கும் போதே தன்னுடைய எக்ஸ் கிட்ட வந்து கால்ல நைட் டைம்ல கொஞ்சம் பேசுற இந்த ஒரு ஆடியோ தான் இப்ப லீக் ஆகிருக்கு. இன்னும் நிறைய ஆடியோ ஆதாரங்கள் தன்கிட்ட இருக்கு அப்படின்னும், மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கோர்ட்ல தான் சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பிரியாவோட தரப்புல இருந்து தெரியப்படுத்திருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட ஆடியோஸ் தன்கிட்ட இருக்கு அப்படின்றதையுமே தெரியப்படுத்திருக்காங்க. அவங்க ஷேர் பண்ண ஆடியோ இதுதான். என்ன கேட்டேன்? புரியல. என்ன இப்படி கேக்குற? ஐ லவ் யூ சொல்லு, கட்டிக்கிறேன்னு சொல்லு. என்னாச்சு? கண்டிப்பா சொன்னா திருப்தியா போவேன் ஊருக்கு. சண்டை எதுக்கு வந்துட்டு போறேன்? இன்னும் கொஞ்சம் ஃபீல் ஆகும். என்னாச்சு இவ்வளவு கெஞ்ச விடுற? நீ நான் சரி 8:30 மணிக்கு எந்திரிச்சேன், உன்கிட்ட நல்லாதான் பேசிட்டு இருந்தேன். 12 மணிக்கு திடீர்னு பிரேக்கப் பண்ற மாதிரி பேசுற. இது எந்த விதத்துல நியாயம்? 12 மணி வரை நல்லா தானே பேசிட்டு இருந்தோம். அதை விடு. எனக்கு அதுல அது சரி, அது எதுவும் கான்ட்ரவர்சி ஆயிடக்கூடாது, நம்ம தேவையில்லாம டைலாக்ஸ் வந்துடக்கூடாது, வார்த்தை விட்டுறக்கூடாது. சரி, நான் எனக்கு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆனதுனால நான் பிளாக் பண்ணேன். பிளாக் பண்ண இருந்தாலும் என் மனசு கேட்கல நீ அந்த மாதிரி சொன்னதுனால. என்ன இப்படி மாத்தி எப்பனாலும் நல்லா பேசுது, திடீர்னு இப்படி பேசுது, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னடா நினைச்சு குரலே சொல்லிட்டான். என்ன சொல்லு? நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு நான் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், உன்கிட்ட கட்டுரை எழுதணும், லெட்டர் கொடுக்கணும்னா அவசியம் இல்லை, உனக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் என்ன பெருசாக கேக்குறேன்? ஓகே. சட்டபூர்வமா என்ன திருமணம் இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி என்னன்னா, இவர் என்கிட்ட சொன்னார், பிரியா நீ எனக்கு ஒய்ஃபே ஆக முடியாது, என் ஒய்ஃபு தாரிணி தான். அப்போ அவருக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகியிருக்கு. ஆமாங்க. என்னென்னா 8-9 செப்டம்பர் 8ஆம் தேதி 2021 நான் தாரிணியை கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு இது அவர் ரொம்ப ரிலாக்ஸாக என்கிட்ட சொன்னார். எப்படிங்க அப்படின்னு. கல்யாணம் பண்ணிட்டேன் பிரியா, நான் அது முடிஞ்சிருச்சு, 2021 என் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, எனக்கு லீகல் ஒய்ஃப் தாரிணி தான் அப்படிங்கிறாரு. எனக்கு இதெல்லாம் எப்படி இருக்குங்க? நான் எப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்தேன், எவ்வளோ இவர் தான் எனக்கு முக்கியம்னு நான் எவ்வளோ நினச்சி வந்தேன். எனக்கு நீ லீகல் ஒய்ஃபே ஆக முடியாதுன்னு சொன்னதே இவர் தான். உங்கள் வீட்டில் இருந்தோ இல்லை வெளியாட்கள் யாருமோ சொல்லலை. அப்புறம் அவங்களால பிரச்சனை வருமா? நான் என்ன பண்ணாலும் நான் லீகல் ஒய்ஃப் இல்லைன்றப்போ எனக்கு என்னோடய இடம் என்ன? அப்போ நான் யார்? நான் அதையும் எனக்கு புரியலை. இதோடு நான் போய் எங்கெங்கேயும் போய் பணம் கலெக்ட் பண்ணிட்டு வரணும், எங்கே போய் நான் எனக்குன்னு சொத்து கேட்குறது, எங்கே நோட்டீஸ் விடுறது, யார்கிட்ட கேட்டாலும் எப்படி கொடுப்பாங்க? நீ என்ன திடீர்னு வெல்விஷரோ ஃப்ரெண்டோ ரிலேஷனோ பிரதரோ சிஸ்டரோ இருந்தால் கூட இவர் கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஏமா நீ யார் வளர்த்தாங்க, உனக்கு எங்கே உரிமை இருக்குது, நீ எப்படி வந்து கேட்கலாம் அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அதையும் மீறி என் பிரதர்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு தெரிஞ்சவங்க நான் கேட்டேன், எனக்கு கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னோடனே யாருங்க முன் வருவா? எனக்கு அந்த இடம்ல எனக்கு உண்மையாலுமே நான் தான் தப்பா? நான் எப்படி நான் இதை ஹேண்டில் பண்ண போகிறேன்? இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? கொடுக்க முடியாதுன்னா இவர் என்ன பண்ணுவார்? கேட்குறவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்.
எந்த உரிமையும் கிடையாது, யார்கிட்ட போய் நிற்கவும் எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதில் என்னை ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. அவர் ஏன் முதல் மனைவி வந்து டைவர்ஸ் பண்ணாமல் உங்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினச்சாரு? அது தெரியல. அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணலை. அப்புறம் அந்த அவங்க இதுலேயே இன்னொரு விஷயமும் சொன்னார். அந்த பொண்ணுக்கு முன்னாடி இன்னொரு கல்யாணம் ஒரு டைம் நான் பண்ணினேன். ஆக்சுவலாக அந்த பொண்ணு அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை. அது அவங்க ஃபேமிலியில் ஏதோ இஷ்யூஸ்னால அது அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிட்டாங்க போல இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுடைய நிலைமை தான் அந்த பொண்ணுக்கும். இப்போ தாரிணி மட்டும் ப்ராப்பர் ரெஜிஸ்டர்டு போல் இருக்குது. இது கோர்ட்டுக்கு போனால் ப்ராப்பராக என்னன்றது விஷயம் வெளியில் வரும். நான் இன்னும் கோர்ட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன். எவிடன்சஸ் ரெடி. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of ₹25,000 only with GT Holiday. ராக்கு யோகேந்திரன் இயக்கத்தில் ரக்ஷன் தீனா முனிஷ்காந்த் நடிப்பில் மறக்குமா நெஞ்சம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.